இந்தியாவில் உள்ள 6 மெட்ரோ நகரங்களாகிய சென்னை, டெல்லி, மும்பை, கல்கட்டா, ஹைதராபாத் அண்ட் பெங்களூர், இந்த 6 நகரங்களுடைய ஏரியாவை ஒன்றா சேர்த்து அதை 4ஆல் பெருக்கினா கூட நம்ம இந்தியாவில் இருக்க ஒரு நிறுவனம், அதாவது ஒரு வாரியத்தின் கீழ் இருக்க நிலம் இருக்கு இல்லையா, அது கூட கணக்கு வராது. அது எந்த வாரியம்னா வக்ஃப் வாரியம். இந்த வக்ஃப் வாரியம் அப்படிங்கிறது தனக்கீழே இந்தியாவின் பரப்பளவு இருக்கு இல்லையா, அந்த பரப்பளவில் 5% நிலத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் நிர்வாகத்தில் வைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வாரியத்தை நிர்வகிக்கிறதுக்காகவும் மேலாண்மை செய்யறதுக்காகவும் சில சட்டத்திட்டங்கள் இந்தியாவில் வகுக்கப்பட்டிருக்கு. அதுதான் வக்ஃப் ஆக்ட். இந்த வக்ஃப் ஆக்டில் பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில், அதாவது கடந்த ஏப்ரல் மாதத்தில் பிஜேபியால் ஒன்றிய ஆட்சி ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்தது, திருத்தங்களை கொண்டு வந்து அதனால் மக்களவையிலையும் சரி மாநிலங்களவையிலும் பாஸ் பண்ணி பிரசிடென்ட் அசென்ட்டும் வாங்கிட்டாங்க. இந்த சட்ட திருத்தங்களில் பல விஷயங்கள், அதாவது இஸ்லாமிய மக்களையும் பல எதிர்க்கட்சிகளையும் பலத்த எதிர்குரல் கொடுக்க வச்சுது. ஏன்னா இதில் இருக்க சில திருத்தங்கள் இந்தியாவின் மதசார்பின்மையை கேள்விக்குறி பண்ணுற மாதிரி இருந்தது. அதன் பிறகு அந்த மதத்தின் தனித்தியங்கும் தன்மையை பாதிக்கிற மாதிரி இருந்தது. அதுதான் இந்த காரணத்தினால சில அப்போசிஷன் பார்ட்டிஸும் சில இஸ்லாம் நண்பர்களும் உச்சநீதிமன்றத்திற்கு தங்களுடைய ரெட் பெட்டிஷன் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி கிட்டத்தட்ட ஒரு நிறைய பெட்டிஷன் இருந்தது. அதில் 5 ரிட் மனு மட்டும் எடுத்து உச்சநீதிமன்றம் கடந்த மாதங்கள், அதாவது மே மாதம் மற்றும் செப்டம்பர் மாதம் இப்போ கூட விசாரித்தாங்க. அதில் 15ஆம் தேதி அன்னைக்கு ஒரு இன்டரிம் ரிலீஃப், அதாவது ஒரு இடைக்கால தீர்ப்பு ஒன்று அளிச்சிருக்காங்க. அந்த தீர்ப்பினோட ஆச்சரியம் என்னென்னா, இந்த பெட்டிஷன் போட்டவங்களும் அதில் சந்தோஷமாக இருக்காங்க. அப்புறம் இந்த எதிர்வாதி இருக்காங்களா, இந்தியன் கவர்மெண்ட், அந்த ரெண்டு பார்ட்டியுமே ஹாப்பி வித் த ஜட்ஜ்மெண்ட். ஏன் இந்த வக்ஃப் வாரியம்னா என்ன, வக்ஃப்னா என்ன, அதில் ஏன் இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ மாற்றங்கள் ஏன் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். மினிமம் 5 வருஷமாவது இஸ்லாம் மதத்தை அவர் பயணிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. சொத்துக்களும் டாக்குமெண்ட் பண்ணப்படணும். எல்லா வக்ஃப் சொத்துக்களும் அவங்களோட வருமானத்தை டிக்ளேர் பண்ணணும். அதோட சோர்ஸ் யார், இதை யார் தானமாக தந்தது, யார் மெயின்டைன் பண்ணுறாங்க, அது முதல்ல யார், இது என்னென்ன விஷயத்துக்கு பயன்படுத்துறது, டாக்குமெண்ட் இல்லைனாலும் ஒரு டீடுன்றது விற்பனை பத்திரம் இல்லையா, அந்த பத்திரமோ இல்லை தான பத்திரமோ இல்லைனாலும் அவங்களோட பயன்பாட்டின் பேரில் அந்த சொத்தை வக்ஃப் நிர்வகிக்கலாம் அப்படிங்கிறது அந்த வக்ஃப் பை யூசர் அப்படிங்கிறது. போறாங்கன்னா தாஜ்மஹாலோட இடங்களை சொந்தம் கொண்டாடுறதுக்கு யூபி சுன்னி வக்ஃப் போர்டு அப்படிங்கிறவங்க கேஸ்லாம் போறாங்க. 1998 கேஸ் போட்டு 2018 தான் அதை முடிஞ்ச ஷாஜகானோட 24க்குள்ள எவ்வளவு ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா, அந்த காலகட்டத்தில் மட்டும் 20 லட்சம் ஏக்கர் நிலம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதாவது உங்களுக்கு கூட இவ்வளவு நிலம் கிடையாது, அவங்க 2 மடங்கு ஆக்கினா இவங்க நிலம் வரும். இந்தியன் ரயில்வேஸ் கிட்ட இவ்வளவு நிலம் கிடையாது. ஸ்டேட் வக்ஃப் போர்ட்லையும் சென்ட்ரல் வக்ஃப் போர்ட்லையும் நான் முஸ்லீம் மெம்பர்ஸ் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வக்ஃப் போர்டில் 7 வரைக்கும் நான் முஸ்லீம் மெம்பர்ஸ் போரான்னு கொடுத்துருக்காங்க. இந்த வக்ஃப் போர்டில் அந்த மதத்தை சாராதவங்க எப்படி வரலாம், HRMC எப்படி அலோவ் பண்ணுவீங்களா, HRMC அலோவ் பண்ண எல்லாரும் விட்டுருவீங்களா, அப்படி சொந்தமான இடங்கள்லாம் வக்ஃப் நடத்துக்கு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நிறைய சுப்ரீம் கோர்ட் கிட்ட போனாங்க. ஆனால் இது அது அப்போது ஒரு ஜும்லா. ஏன்னா 2 மாநிலம் மற்றும் 2 யூனியன் டெரிட்டரி மட்டும் தான் கம்ப்ளீட் டிஜிட்டலைசேஷன் பண்ணிருந்தாங்க. அதுவும் அதுக்கப்புறம் ட்ரைபுனல் ஆள மாற்றணும். அதன் பிறகு அந்த சொல்றபடி அந்த செலவுகள் செய்யப்படுது அப்படிங்கிற ஆடிட் பண்ணணும். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு களத்தின் ஒளி. உங்களை மற்றொரு வீடியோவில் இந்த சேனல் மூலமாக உங்களின் குரலாகிய நான் அருண்குமார் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. முன்னாடியே சொன்ன மாதிரி வக்ஃப்னா என்ன, வக்ஃபின் அந்த வக்ஃப் சட்டத்தின் வரலாறு என்ன, அதன் பிறகு இப்போ என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு வக்ஃப் சட்டத்தில், இந்த திருத்தங்கள் ஏற்பட்டிருக்கல, இந்த திருத்தங்களில் இருக்க எல்லா சட்ட விதிகள் மாற்றங்களையும் பார்ப்போம். அதில் அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்துட்டு இது உண்மையில் ஒரு நிர்வாக மேம்பாடா இல்லை மத தலையீடா, இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ முதல்ல வக்ஃப் அப்படிங்கிறது என்னன்னா, எந்த ஒரு தனி மனிதரும் தன்னுடைய அசையும் அல்லது அசையா சொத்தை தன்னுடைய இறை நம்பிக்கையின் மீது இறை தொண்டாற்றுவதற்காக இறைவனின் பேரில் எழுதி கொடுப்பது அல்ல மாற்றி கொடுப்பது தான் வக்ஃப். அதிலிருந்து வர வருமானம் இருக்குல்ல, அந்த வருமானத்தை அந்த மதம் அதிலிருந்து வர வருமானம் இருக்குல்ல, அதை அந்த மதம் சொல்லியிருக்கும் வழியிலேயோ இல்லை மற்ற சமூக தொண்டுகளையோ ஆற்றுவதற்கு பயன்படுத்தலாம். ஆஸ் பர் த ரெக்வஸ்ட் ஆஃப் அந்த ஓனர் ஆஃப் த லேண்ட். அவர் என்ன ரெக்வஸ்ட் பண்ணாரோ அதுக்கேற்றார் போல் அந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய வருமானத்தை, நிலத்திலிருந்தோ இல்லை பொருளின் மீதோ ஈட்டக்கூடிய வருமானத்தை பயன்படுத்தலாம். அதுதான் வக்ஃப்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நேச்சர் ஆஃப் வக்ஃப் இருக்குல்ல, இந்த வக்ஃப்ன்றது ஒரு முறை கொடுத்துட்டா அதற்கப்புறம் அதை திருப்பி வாங்க முடியாது. ஏன்னா இது வந்து இறைவனின் பேரில் எழுதி வைக்கப்பட்டது. ஒன்ஸ் இறைவனுக்கு கொடுத்துட்டா அது இறைவனின் பேரில் மட்டும்தான், இறைவனின் சொத்து திருப்பி வராது. இதுதான் ஒன்ஸ் அ வக்ஃப் இஸ் ஆல்வேஸ் அ வக்ஃப். இதுதான் வந்து இந்த வக்ஃபினுடைய தன்மை. அதாவது இது ஒன்ஸ் மாற்றிட்டிங்கன்னா அது காலம் முழுக்க இருக்கும், சொத்து கடவுளின் பேரில் இருக்கும், அதிலிருந்து வர வருமானம் சமூக தொண்டிற்காகவும் மத தொண்டிற்காகவும் இல்லை அந்த மதம் சொல்லியிருக்க வழியில் செலவு பண்ணுவாங்க. இதுதான் வக்ஃப் அப்படிங்கிறது. இதில் முதவல்லின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க யாருன்னா வச்சுக்கோங்க, நான் இந்த நிலத்தை ஒருத்தவங்க இந்த இதுக்காக பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னால் இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை என்னால் அப்பாயின்ட் பண்ண முடியும். மேனேஜ் பண்ணுறதோ இல்லை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கோ ஒரு ஆளை அப்பாயின்ட் பண்ண முடியும். அவங்க தான் முதவல்லி அப்படின்வாங்க. அப்படி இருக்க முதவல்லிக்கு தான் இதை வந்து லீஸுக்கு விடணுமா இல்லை இதை வந்து எந்த மாதிரி டெவலப்மெண்ட் பிளான்ஸ் பண்ணணும், அது மாதிரி டிபெண்டிங்காக, அதாவது அந்த மத கோட்பாட்டுக்குள்ளே மற்றும் இதை தானமாக தந்தார் இல்லையா, அவரின் விருப்பத்திற்கு ஏற்ப அதை நிர்வகித்து அதிலிருந்து வர வருமானத்தை அவர் அந்த ஓனரின் விருப்பத்திற்கு ஏற்ப செலவு பண்ணும். அதுதான் இந்த முதவல்லியோட வேலை. இதுதான் பேசிக்காக ஸ்ட்ரக்சர். இதன் பிறகு நம்ம வேறு என்ன பார்க்கணுன்னா, இந்த சட்டம் இருக்கு இல்லையா, வக்ஃப் சட்டம், இது வந்து உடனே இப்போ வந்தது கிடையாது. இது வந்து பல காலமாக, அதாவது வக்ஃப்ன்றது முதையாக இந்தியாவில் வந்து ஃபாலோ பண்ணப்பட்டது எப்போனா, முதல்ல முகமது ஆஃப் கோர் வந்தார் இல்லையா, அப்போ வந்து முல்தானில் இருக்க ஒரு 2 கிராமங்களை வக்ஃபாக யாருக்கோ அழிச்சிருக்கார். அங்கேருந்து ஆரம்பிச்சது இந்த வக்ஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்தியாவில் அப்படின்னு சொல்லப்படுது வரலாற்றுகளில். அதிலிருந்து டெல்லி சுல்தானேட்லேருந்து முகலாயர்கள் வந்ததுக்கப்புறம், அவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் இன்னும் வக்ஃப்ன்றது நிறைய தரப்பட்டது. மதத்தை பரப்புறதுக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் தரப்பட்டது. 1857 வந்து இந்த சிப்பாய் இந்தியாவின் முதல் விடுதலை போராட்டம் வந்ததுலே, அதில் பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா முஸ்லீம்ஸோட இன்வால்மெண்ட்டை பார்க்குறாங்க. அவங்க இவ்வளோ இன்ஃப்ளூன்ஸாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்ககிட்ட இருக்க நிலமோ அவங்ககிட்ட இருக்க சொத்துன்னு நினச்சி அந்த நிலங்களுக்கெல்லாம் அதிகமாக வரி வைக்கிறாங்க. அப்புறம் அந்த வக்ஃப் சட்டத்தெல்லாம் அன்ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. அப்படி போக போக பெரிய ப்ரெஷர் ஆகி அதுலேருந்து வர வருமானம் சரியாக வர மாட்டேங்குது. ஏன்னா இவங்க இவ்வளோ டேக்ஸ் போட்டாங்களே அதை சரியாக மெயின்டைன் பண்ண மாட்டுறாங்க. அது மாதிரிலாம் வரும்பொழுது அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் இருக்க ப்ரெஷர்னாலே என்ன பண்ணுறாங்க, 1913 முசல்மான் வேலிடேஷன் ஆஃப் வக்ஃப் ஆக்ட் அப்படின்றத பாஸ் பண்ணி முதல் முறையாக பிரிட்டிஷர்கள் அவருடைய காலகட்டத்தில் வக்ஃப்ன்ற ஒரு முறையை அங்கீகரிச்சிருக்காங்க. இந்த ஆக்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆக்ட் தான் முதல் முறையாக வக்ஃபுக்கு ஒரு டெஃபனிஷனை தருது. பாட்டிற்குள்ள அந்த மதத்தின் வழிகாட்டுதலின்படி அந்த நிலத்தை பர்மனெண்ட்டாக கடவுளின் பேரில் எழுதி வச்சு அதை எப்படி யூஸ் பண்ணுமோ அதுதான் வக்ஃப் அப்படிங்கிறது ஒரு டெஃபனிஷனாக கொடுத்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வக்ஃப் ஆல் அவுலத் அப்படிங்கிற ஒரு வக்ஃபையும் அங்கே ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா என்னென்னா, நான் என்னுடைய நிலத்தை கடவுளின் பேரில் எழுதி வச்சுட்டு அதுலேருந்து வர வருமானம் இருக்குல்ல, அந்த வருமானத்தை என் வம்சாவளியினர் வர வரைக்கும் அவங்களோட பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளணும், அவங்களோட மெயின்டெனன்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சு அதனோட அடிப்படையில் அதாவது சொத்து வந்து ஸ்டில் கடவுளின் பேரில், ஆனால் அதுலேருந்து வர வருமானம் இந்த இன்டர்நெட் பர்பஸ் டு மெயின்டைன் த ஃபேமிலிக்கு போயிடும். இதுதான் வக்ஃப் அல் அவுலாத். இதன் பிறகு இந்தியா சுதந்திரம் அடையுது. இந்த சுதந்திரம் அடைந்ததுக்கப்புறம் ஒரு திருப்பியும் சட்டம் கொண்டு வரணும். ஏன்னா பெரிய லேண்ட் மாஸ் இல்லையா அந்த வக்ஃபுக்கு கண்ட்ரோல் இருக்குது. அதனால் 1954 ஒரு வக்ஃப் சட்டம் கொண்டு வராங்க. 1913 கிட்டத்தட்ட அதுதான். முன்னாடி வந்து ப்ரொவின்ஷியல் வக்ஃப் போர்டுன்னு இருந்தது, அதாவது மாகாண வக்ஃப் வாரியம் இருந்தது. 1953 பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வக்ஃப் போர்டு, அப்புறம் வந்து சென்ட்ரல் வக்ஃப் போர்டு கவுன்சில் அப்படின்னு 2 கவர்னிங் பாடிஸ் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. என்னதான் அப்பாயிண்ட் பண்ணாலும் அதுக்கப்புறம் எல்லா வக்ஃப் சொத்துக்களும் டாக்குமெண்ட் பண்ணப்படணும். எல்லா வக்ஃப் சொத்துக்களும் அவங்களோட வருமானத்தை டிக்ளேர் பண்ணணும். அதோட சோர்ஸ் யார், இதை யார் தானமாக தந்தது, யார் மெயின்டைன் பண்ணுறா, அதாவது முதவள்ளி யார், இது என்னென்ன விஷயத்துக்கு பயன்படுத்துறீங்க, இதுலேருந்து எவ்வளோ வருமானம் வருது, அது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது ரூல். 1913 அதுதான் இருந்தது, 1954 அதுதான் இருந்தது. ஆனால் இது சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஏன்னா அந்தளவுக்கு இதுலேருந்து வருமானம் இல்லை. அது மாதிரி இதில் முதவள்ளிகளின் ரோல் பெரிய அளவில் இருந்தது. அதனால் வந்து 1960 ஒரு ரூல் கொண்டு வராங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா முதவள்ளிகளின் அதிகாரம் இருக்கு இல்லையா, அதை இன்னும் ரிஃபைன் பண்ணுறாங்க. அதன் பிறகு 1995, அதாவது இந்த டைம் பீரியட் இருக்கு இல்லையா, இந்த டைம் பீரியடில் பார்த்திங்கன்னா அர்பனைசேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகுது. அதனால்
அந்த ப்ரெஷர் இருக்கு இல்லையா, இந்த லேண்ட் டிஸ்பியூட்ஸ்லாம் நிறைய உருவாகுது. ஏன்னா இவங்களுக்கு சிட்டி சென்டரில் நிறைய, ஏன்னா இவங்க அதாவது முஸ்லீம்ஸ் ஆண்ட இடம்லாம் பார்த்தீங்கன்னா டெல்லி, கல்கட்டா, ஹைதராபாத், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மும்பை, இந்த மாதிரி இடத்துலாம் மேஜர் முஸ்லீம்ஸ் யூபி, அந்த மாதிரி இடத்துலாம் மேஜர் முஸ்லீம் டாமினேஷன் இருந்தது இல்லையா. அந்த மாதிரி இடங்களில் நிறைய லேண்ட் டிஸ்பியூட்ஸ் அரைஸ் ஆக என்ன பண்ணாங்கன்னா, திருப்பி நம்ம ஃபுல்லாக ரீவேம் பண்ணுவோம், புது சட்டத்தை ஏற்றணும். 1995 1954 சட்டத்தை நீக்கிட்டு 1995 ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. பேசிக்காக எல்லாமே இருந்தது. ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, இன்னும் ஸ்ட்ரிக்டாக இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வக்ஃப் ட்ரைபுனல் கிரியேட் பண்ணாங்க. வக்ஃப் ட்ரைபுனல் மூலமாக, ஏன்னா அவ்வளோ டிஸ்பியூட்ஸ் வரதுனால சிவில் கோர்ட்ஸில் வந்து நிறைய வக்ஃப் வாரிய சொத்துக்கள் அந்த கேஸ் வந்து நிறைய என்ன சொல்கிறது, நிறைய வந்து ஏறிக்கிட்டே போச்சு. அந்த நிலை தேங்கி கிடக்கு. அதாவது அந்த கேஸ் இருக்கு இல்லையா, வக்ஃப் வாரிய கேஸ்கள் நிறைய தேக்க நிலையிலேயே சிவில் கோர்ட்ஸ்லாம் இருந்தது. அதனால் என்ன பண்ணுறாங்க, தீர்ப்பாயம் அமைக்கிறாங்க, வக்ஃப் தீர்ப்பாயம் அப்படின்ட்டு வக்ஃப் ட்ரிபுனல் அமைக்கிறாங்க. அப்படி அந்த வக்ஃப் ட்ரிபுனலுக்கு ஒரு சிவில் கோர்ட்டுக்கு என்ன பவர் இருக்கோ அந்த பவரை கொடுத்து அவங்களுக்கே வந்து பெரிய அட்டானமி கொடுக்குறாங்க. இதுமாதிரி இவங்க இந்த வக்ஃப் சம்மந்தப்பட்ட எல்லா கேஸ்களையும் அவங்க விசாரிப்பாங்க. அதற்கப்புறம் அதிலிருந்து மேலே வேறு எங்கேயுமே போகக்கூடாது, அவங்களோட தீர்ப்பு தான் ஃபைனல். அன்டில் அண்ட் அன்லெஸ் அங்கே வந்து ஃபேக்சுவலாக எதனாச்சும் ஒரு விஷயம் தப்பாக இருக்குது, இல்லை வந்து ஆன்டி கான்ஸ்டியூஷன் எதனா நடந்ததுன்னா அப்போ மட்டும்தான் வந்து மேல்முறையீடுக்கு ஹைகோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்தது. அப்பயுமே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சரியாக பண்ணணும். அப்புறம் வந்து வக்ஃப் பை யூசர் இருக்காங்களே, வக்ஃப் பை யூசர்னா என்னென்னா 1954 வக்ஃப் பை யூசரை வந்து இன்னும் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஏன்னா வக்ஃப் பை யூசர்ன்றது என்னென்னா, தங்களிடம் எந்த ஒரு டாக்குமெண்ட் இல்லைனாலும், ஒரு டீடுன்றது விற்பனை பத்திரம் இருக்கு இல்லையா, அந்த பத்திரமோ இல்லை வந்து தான பத்திரமோ இல்லைனாலும் அவங்களோட பயன்பாட்டின் பேரில் அந்த சொத்தை வந்து வக்ஃப் வந்து நிர்வகிக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த வக்ஃப் பை யூசர் அப்படிங்கிறது. அதாவது அனுபவ பத்திரம்னு சொல்லுவாங்க, நான் தான் இதை இத்தனை காலமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. அந்த வழியில் வக்ஃப் பை யூசர்ன்றது யூஸ் பண்ணப்படுது. ஆனால் இது பிற்காலத்தில் என்ன பண்ணப்பட்டதுன்னா, இந்த வக்ஃப் பை யூசர் இருக்கு இல்லையா, இதில் இருக்க ஒரு ஆர்பிட்ரரினஸ், அதாவது ஒரு கிளாரிட்டி இல்லாத தன்மை இருக்கு இல்லையா, அதனால் என்ன ஆகுதுன்னா பல இடத்துல இந்த லேண்ட் டிஸ்பியூட்ஸ் அரைஸ் ஆகுது. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா 2024 நம்ம திருச்சியில் திருச்செந்துறை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா 456 ஏக்கர் வக்ஃப் போர்டுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டு அங்கே இருக்க விவசாயிகள்லாம் பெருந்துயரத்துக்கு ஆளாகி அதற்கப்புறம் கவர்மெண்ட்டில் வந்து இல்லை, இது வந்து தவறான புரிதல், அதெல்லாம் கிடையாது, இது வந்து வக்ஃப் போர்டுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இது மாதிரி பெரிய பிரச்சனைகள் நிறைய ஆங்காங்கே வந்துக்கிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துக்கு எங்கே போகிறாங்கன்னா, தாஜ்மஹால் இருக்குல்ல, தாஜ்மஹாலோட இடங்களை சொந்தம் கொண்டாடுறதுக்கு யூபி சுன்னி வக்ஃப் போர்டு அப்படிங்கிறவங்க உள்ள கேஸ்லாம் போடுறாங்க. 1998 கேஸ் போட்டு 2018 தான் அதை முடிஞ்சால் ஷாஜகானோட கையெழுத்து இருந்தால் கொண்டு வாங்க, அப்போ தான் ஏற்றுக்கப்படும்னு சொல்லிட்டு அந்த கேஸை டிசால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ இதே மாதிரி டிஸ்பியூட்ஸ்லாம் வந்துகிட்டே இருந்தது பிகாஸ் ஆஃப் இந்த வக்ஃப் பை யூசர் அப்படிங்கிறதுனால. அப்போ 2013 1995 இந்த டிஜிட்டைசேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் 2013 இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியமான ஆக்ட். ஏன்னா இந்த ஆக்ட் எதனால் கொண்டு வரப்படுதுன்னா, 2006 சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அதுவும் அதாவது அது சேம் கமிட்டி ரிப்போர்ட். எதுனா, நம்ம மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இந்த கமிட்டி ரிப்போர்ட்டை வச்சு தான் ஹேட் ஸ்பீச் பண்ணாங்க நம்ம எலெக்ஷன் கேம்பெயின்ஸில். உங்களோட தாலியை எடுத்து கொண்டு போய் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் கிட்ட கொடுத்துருவாங்க, உங்களோட வருமானம், உங்களோட தங்கம், உங்களோட எல்லாத்தையும் கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் கொடுத்து அந்த இன்ட்ரூடர்ஸ் கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னா வெறுப்பு பிரச்சாரம் பண்ணாங்க இல்லையா, அது இந்த கமிட்டி ரிப்போர்ட்டை வச்சு தான். ஸோ அந்த சச்சார் கமிட்டி ரிப்போர்ட், அதுக்கப்புறம் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி, அதாவது கூட்டு பாராளுமன்ற குழு இருக்கு இல்லையா, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு அறிக்கை கொடுத்ததில் சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4.25 லட்சம் சொத்துக்கள் இருக்குது, அசையா சொத்துக்கள். அதில் 6 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்குது. ஆனால் அதுலேருந்து வெறும் 100 சில்லற கோடி தான் வருமானம் வருது, அதாவது 2.7% தான் வருது. இது ரொம்ப அண்டர் யூட்டிலைசேஷனாக இருக்குது. இதை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். இதை இம்ப்ரூவ் பண்ணால் தான் அந்த காசை வச்சு முஸ்லீம் மக்களின் வாழ்க்கை தரத்தை ஏற்ற முடியும், அவங்கள வந்து இன்னும் மெயின் ஸ்ட்ரீம் எக்கனாமிக்கில் கொண்டு வர முடியுன்ற ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்தாரு. இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணணும், இவங்க வந்து இன்கம் 10% ஆஃப் த லேண்ட் வேல்யூ வந்து வருஷத்துக்கு பெறணும் அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுக்குறாரு சச்சார் கமிட்டியில். இதை வச்சு 2013 ஆக்டில் டிஜிட்டல் சர்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வே பண்ணி அதை டிஜிட்டல் ஆக்கணும். யார் எவ்வளோ எந்தெந்த வக்ஃப் நிலம் இருக்குது, எத்தனை ஏக்கர் இருக்குது, அதோட வருமானம் என்ன, இதோட முதவள்ளி யார், அதுக்கப்புறம் இது யார் கொடுத்தா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் டாக்குமெண்ட் பண்ணி ஆன்லைன் படுத்தப்படணும். அதுக்கு தான் வம்சி அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் கொண்டு வந்தாங்க. ஓகேவா, அந்த போர்ட்டலில் இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதன் பிறகு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த சர்வே கமிஷனர் ஒருத்தர் ஸ்டேட் போர்டு, அதாவது ரெண்டு போர்டு சொன்ன இல்லையா, ஸ்டேட் வக்ஃப் போர்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவுன்சில் வக்ஃப். இதில் ஸ்டேட் ஒரு மாநிலங்கள்லையும் இந்த ஸ்டேட் வக்ஃப் போர்டு தான் அந்த எல்லா வக்ஃப் போர்ட்ஸையும் நிர்வகிக்கும், அதாவது தலைமை கவுன்சிலாக இதுதான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த வக்ஃப் வாரியம் இருக்குல்ல, இந்த வக்ஃப் வாரியம் வந்து மாநில வக்ஃப் வாரியங்கள் சர்வே கமிஷனர் அசைன் பண்ணி
எல்லா நிலத்தையும் அளவெடுத்து அதை டாக்குமெண்ட் பண்ணி எல்லாத்தையும் அப்லோட் பண்ணும். அதாவது இதில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த வக்ஃப் பை யூசர் இருக்காங்களே அவங்களும் ரெஜிஸ்டர் பண்ணோம். ஏன்னா அவங்க பல காலங்களாக இந்த வக்ஃப் பை யூசர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணாமலே இருந்தாங்க. ஓகேவா? இந்த வக்ஃப் பை யூசர்ஸில் யார் வருவாங்கன்னா, இந்த பழைய தர்காஸ், பழைய மசூதிகள் அதெல்லாம் இருக்காங்களே, அவங்களுக்குலாம் எப்படி உங்களுக்கு ரெக்கார்டு எடுக்க முடியும்? ஒரு 500 வருஷம் பழமையான இதில் எப்படி ரெக்கார்டு எடுக்க முடியும்? ஒரு தர்காவை எப்படி ரெக்கார்ட் பண்ண முடியும்? ஒரு ஆசர்கானாவை எப்படி ரெக்கார்ட், அதோட ரெக்கார்ட்ஸ்லாம் எடுக்க முடியாது இல்லையா? அதனால் அந்த ரெக்கார்ட்லாம் எடுக்க முடியாதுன்னா அதெல்லாம் சரி அதையும் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதோட முதவள்ளி மட்டும் இது உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷனை இதில் சொல்லுங்கள், நம்ம சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலீஃப் கொடுத்து அந்த வக்ஃப் பை யூசர்ஸையும் 2013 சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் ஒரு பெரிய குண்டு. அமித்ஷா 18 லட்சம் ஏக்கர் வக்ஃப் வாரியத்தின் கீழே கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4,35,000 அந்த 4,35,000 வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ், அதில் 4,35,000 ப்ராப்பர்ட்டிஸ் 18 லட்சம் ஏக்கர் வக்ஃப் வாரியத்து கீழே இருக்குது. ஆனால் அது இது எப்படின்னா 1913, அதாவது இந்த வேலிடேஷன் முசல்மான் வேலிடேஷன் ஆஃப் வக்ஃப் ஆக்ட் இருக்குல்ல, அதிலிருந்து 2013 வரைக்கும் இன்னும் எவ்வளோ ஏக்கர்னா 18 லட்சம் ஏக்கர். ஆனால் 2013, அதாவது இந்த சட்டம் ஏற்றப்பட்டதுக்கப்புறம் 2013 2024 எவ்வளோ இது ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா, அந்த காலகட்டத்தில் மட்டும் 20 லட்சம் ஏக்கர் நிலம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதாவது 100 வருஷம் இருக்கு இல்லையா, 1913 2013 காலம் வரைக்கும் 18 லட்சம் ஏக்கர் தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆனால் அடுத்த 11 வருஷம் இருக்குல்ல, 2024 2013 2024 20 லட்சம் ஏக்கர் நிலம் அசையா சொத்துக்கள் வக்ஃப் வாரியத்தின் கீழ் பதிவு செய்யப்படுது, அதாவது வம்சி போர்ட்டலில். இதுக்கு அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, இது பார்த்தீங்கன்னா இவங்க இந்த 38 லட்சம் ஏக்கர்ன்றது இந்தியாவிலே எந்த ஒரு தனி போர்டு கிட்டையும் இல்லாத அளவு, ஒரு நிறுவனம் கிட்ட இல்லாத அளவு நிலைமையா, இந்தியன் டிஃபென்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட கூட இவ்வளோ நிலம் கிடையாது. அவங்க 2 மடங்கு ஆக்கினா இவங்க நிலம் வரும். இந்தியன் ரயில்வேஸ் கிட்ட இவ்வளோ நிலம் கிடையாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வக்ஃப் போர்டு வட்டி எடுத்து இப்போ இவங்களோட நோக்கம் பார்த்தீங்களா, இப்போ ஒரு மாயை கிரியேட் பண்ணுறாங்களே. இப்போ இந்தியன் டிஃபென்ஸோட நிலத்தை விட இவங்களோட நிலம் அதிகம், இந்தியன் ரயில்வேஸ் கிட்ட இருக்க நிலத்தை விட வக்ஃப் வாரியத்துக்கிட்ட இருக்க நிலம் அதிகம்ன்ட்டு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுறாங்க இல்லையா. இதுதான் தவறான விஷயம். ஏன்னா அவங்க 2024 ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க இல்லையா, அதில் பல சரத்துகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம என்னென்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் இந்த சொன்ன டேட்டா இருக்கு இல்லையா, அதாவது 10 வருடங்களில் 20 லட்சம் ஏக்கர் அதிகரிச்சிருக்கு. அப்போது அவ்வளோ ஆக்கிரமிப்புகள், அவ்வளோ கவர்மெண்ட் சொத்து அதெல்லாம் இவங்க வக்ஃப் போர்டுன்ற பேரில் ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இந்த குற்றச்சாட்டு உண்மையா அப்படிங்கிறத போக போக பார்ப்போம். இப்போ 2025 பில் இருக்குல்லையே, இப்போ இவ்வளோ நாள் நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்த பில்ஸ் எல்லாம் பார்த்தோம். 2025 கொண்டு வந்த பில்லை ஏன் மக்கள் பெரிய அளவில் ஆதரிக்கலை அப்படின்னா, முதல்ல வக்ஃப் இருக்கு இல்லையா, இந்த வக்ஃபினுடைய டெஃபினிஷனை மாற்றுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, ஒரு மனிதன் தன் இஸ்லாமியராகவும் இருக்கலாம், இஸ்லாமியர் அல்லாதவரும் தன்னுடைய நிலத்தை கடவுளுக்கு எழுதி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரூல் இருந்தது, டெஃபினிஷன் இது. ஆனால் 2025 என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டெஃபினிஷனை மாற்றுறாங்க. அதாவது இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர், அது மினிமம் 5 வருஷமாவது இஸ்லாம் சமயத்தில் இஸ்லாம் மதத்தை அவர் பயணிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. சட்டத்தை கொண்டு அவர் மட்டும்தான் இந்த வக்ஃப் பண்ண முடியும். அதுவும் அந்த நிலத்தினோட ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் மட்டும்தான் அதை வக்ஃபாக பதிவு பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் ஒரு நிலம் இருக்குன்னா அதை வக்ஃபாக பதிவு பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பை யூசர் இருக்கு இல்லையா, வக்ஃப் பை யூசர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி விஷயத்தில் யார் வேணாலும் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணலாம். இது மாதிரி காரணம், இது இவங்க இதுக்கு தந்தாங்க அப்படின்ற காரணங்கள் சரியாக இருந்ததுன்னா, டாக்குமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை ஏற்றுக்கிட்டு மாற்றிடுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஓனர் மட்டும்தான் வக்ஃப் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வக்ஃப் பை யூசர் இருக்கு இல்லையா, இந்த வக்ஃப் பை யூசரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இந்த லா ரெட்ரோகிரசிவ் இன் நேச்சர்னு சொல்லுவாங்க. நம்ம கான்ஸ்டியூஷனில் ரெட்ரோகிரசிவ் லாஸ் கிடையாது. ரெட்ரோகிரசிவ்னா நம்ம இன்னைக்கு ஏற்றப்படும் சட்டம் இருக்கு இல்லையா, இது இன்னிலிருந்து தான் அமலுக்கு வரும். ரெட்ரோகிரசிவ்னா என்னன்னா, இன்னைக்கு அமல்படுத்த போகிற சட்டம் இதுக்கு முன்னாடி இருக்க சட்டம் இருக்கு இல்லையா, அதை ஓவர் த்ரோ பண்ணி அப்பையும் இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்றது தான் ரெட்ரோகிரசிவ். இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா அப்படி தான். இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ மட்டும் இந்த ஆக்ட் பண்ணதுக்கப்புறமும் சரி, இந்த ஆக்ட் வரத்துக்கு முன்னாடியும் இருந்த வக்ஃப் பை யூசர்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் டீரெகனைஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வக்ஃப் பை யூசர்ஸ் ஒரு சில பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, அவங்களாம் சேஃப். ஏன்னா வக்ஃப் பை யூசர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கனாலே அவங்களோட சோர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிடும். ஆனால் அப்படி ரெஜிஸ்டர் பண்ண வக்ஃப் பை யூசர்ஸும், அப்படி வக்ஃப் பை யூசர்ன்ற வகையில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட வக்ஃபும் கவர்மெண்ட் லிட்டிகேஷனில் இருந்ததுன்னா, ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா, அப்போ லிட்டிகேஷன் போவோம். அப்போ யாரோட ஃபைனல் தெரியுமா, இதற்கு முன்னாடி இந்த போர்டு இருக்குல்லையே, இந்த போர்டே விசாரணை நடத்தி ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுக்கும். அப்படி அதில் திருப்தி அடையிலாம் ட்ரிபியூனல் போவாங்க. ஆனால் இப்போ அதை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட கொடுத்துட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் எல்லா பவரும் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த போர்டோட மொத்த பவர் எடுத்துட்டாங்க. இதை செக்ஷன் 40 அமெண்ட் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 40 ஆஃப் வக்ஃப் ஆக்டில் இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டு இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட் கமிஷன் போர்ட்லையும் ஸ்டேட் வக்ஃப் போர்ட்லையும் சென்ட்ரல் வக்ஃப் போர்ட்லையும் நான் முஸ்லீம் மெம்பர்ஸ் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 விமன் போர்டு மெம்பர்ஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா 1995 இருக்குது. 2013 இந்த சட்டம் இருந்தது. 2013 என்ன பண்ணாங்கன்னா, இந்த விற்கக்கூடாது வாங்கல் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸில் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூலை ஸ்ட்ராங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க 2013. ஆனால் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போர்டை வந்து இந்த போர்டுக்குள்ளே வந்து நான் முஸ்லீம்ஸ் இருக்கலாம் அப்படின்ற ரூல் கொண்டு வந்தாங்க. இந்த ரூல் கொண்டு வரணுமா என்ன ஆகுதுன்னா, அவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கமிட்டி சொல்கிறாங்க. அந்த மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் ஆஸ் மச் ஆஸ், அதாவது சென்ட்ரல் கவுன்சில் இருக்குல்ல, அதில் 22 மெம்பர்ஸ் இருக்கலாம். அதில் மேக்ஸிமம் 12 நான் முஸ்லீம் மெம்பர்ஸ் அதில் உள்ள வர வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கமிஷன் போர்டு இருக்குல்ல, அதில் 11 மெம்பர்ஸ் அலவுட். அதில் 7 நான் முஸ்லீம் மெம்பர்ஸ் உட்கார வாய்ப்பு இருக்குது. யோசிச்சு பாருங்கள், இதே நிலைமை நம்ம ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அப்படி அந்த போர்டில் ஒரு கோயில் போர்ட்லேயும் ஒரு முஸ்லீம் உட்காரணும், இல்லை ஒரு நான் ஹிந்து உட்காரணும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும் இந்த நாட்டில். ஆனால் இதை இவங்க வந்து ஒரு ஆக்டாக பாஸ் பண்ணியிருக்காங்க வித்தவுட் எனி கன்சல்டேஷன். இதுதான் இங்கே வந்து தவறு. இவங்களோட இன்டென்ஷன் எங்கே போகுது? ஏன்னா ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வக்ஃப் போர்டில் 7 வரைக்கும் நான் முஸ்லீம் மெம்பர்ஸ் போகலான்னு கொடுத்துருக்காங்க. இந்த வக்ஃப் போர்டு இருக்கு இல்லையா, இந்த வக்ஃப் போர்டோட ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா முதவள்ளிக்கு கண்டிப்பாக கேட்டே ஆகணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குது. அப்போது ஒரு 7 நான் முஸ்லீம் மெம்பர்ஸ் வந்து இதில் இருக்கும்போது அப்போ அந்த சரத்தை எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். அப்படிங்கன்னா நம்ம இப்போ இருக்க ஆட்சியினோட மத சார்பின்மை பற்றி தான் நமக்கு தெரியும்ல. அப்போது ஒரு மத நம்பிக்கை உள்ள ஒரு போர்டில் அந்த மதத்தை சாராதவங்க எப்படி வரலாம்? ஹெச்ஆர்என்சியில் இதை எப்படி அலோவ் பண்ணிடுவீங்களா? ஹெச்ஆர்என்சியில் அலோவ் பண்ணால் எல்லாரும் விட்டுருவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போது இது வந்து இது எதுக்குன்னா, இந்த கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 30 வயலேட் பண்ணுது. ஆர்டிகல் 30 என்ன சொல்லுதுன்னா, எந்த ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸும் தங்களை நிர்வகிச்சுக்க தங்களுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற ஒரு உரிமையை ஆர்டிகல் 30 தருது. அதை வந்து ஓவர் ரைட் பண்ணுது. ஆனால் இது எப்படி ஓவர் ரைட் பண்ணும்? ஏன்னா இப்படி ஒரு இருக்குல்ல. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து மதத்து கூட அசோசியேட் ஆகாது. இந்த நிர்வகிக்கும் தன்மை வந்து மதசார்பற்றது. நிர்வகிக்கும் தன்மைன்றது மதசார்பற்ற ஒரு ரோல். அதுக்கும் சமயத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி ஒரு கிளாஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எதுனா செக்ஷன் 9, செக்ஷன் 14, செக்ஷன் 23 இந்த செக்ஷன்ஸ்லாம் இந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் இந்த வக்ஃப் இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு செக்குலர் ஆக்டிவிட்டியாக டிக்ளேர் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் இந்த சேஞ்சை கொண்டு வராங்க. எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டிஸ் இருக்காங்களே, ஷெட்யூல் ட்ரைப்ஸ், அவங்க வந்து இந்த வக்ஃப் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அவங்களால முடியாது. அவங்க கிட்ட இருக்க நிலம், அதாவது ஷெட்யூல் 6 இருக்க சொல்லப்பட்டிருக்க இடங்கள்லாம் இந்த வக்ஃபுக்குள்ளே வராது அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தது, இப்போ இல்லை. அதற்கப்புறம் இந்த வக்ஃப் போர்டோட அந்த அந்த பவர் இருக்கு இல்லையா, பவர் டு அட்ஜுடிகேட் இந்த இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டாங்க. அது எல்லாமே இப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட போயிடுச்சு. ஓகேவா? அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஏன்ஷியன்ட் மோனுமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பழங்கால சின்னங்கள், இல்லை பழங்கால விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வக்ஃபுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ இதன் மூலமாக என்ன பண்ணுதுன்னா, இப்போ ஆல்ரெடி ஒரு மசூதி இருக்குது, இல்லை மசூதியோ ஏதோ ஒரு தர்கா இருக்குது, ஏதோ ஒன்று அங்கே நார்மலாக பயன்படுத்துறத அது என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த வரலாற்று சின்னத்தை பாதுகாக்கணும் அப்படின்ட்டு அதை ரெகுலராக பயன்படுத்திட்டு இருந்த ஒரு விஷயத்தை அந்த பயன்பாட்டிலேருந்து எடுத்துட்டு அதை ஒரு காட்சி பொருளாக ஆக்கிடுவாங்க. ஆனால் இதை வந்து அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் வந்து வக்ஃபு கீழே வராது அப்படின்னு மாற்றிடுறாங்க. அதாவது இந்த பாதுகாக்கப்பட்ட வரலாற்று சின்னங்கள்லாம் இருக்கு இல்லையா, வரலாற்று சின்னங்கள், இல்லை பழைய தர்காஸ், அந்த அதெல்லாம் இருக்காங்க இல்லையா, தர்காஸ் அப்புறம் மசூதிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வக்ஃபு கீழே வராது அப்படிங்கிற ஒரு சரத்தும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க எதை சொல்கிறாங்கன்னா, அப்போசிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, 1958 ஏன்ஷியன்ட் மோனுமெண்ட் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செக்ஷன் 16 ஒரு மத வழிபாடு பண்ணுற இடம், ஒரு கோயிலோ எதுலையோ அவங்க ஒரு வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த இடத்த அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது. ஸோ அதன் மூலமாக எங்களுக்கு இதுலேருந்து விடுவித்தாங்க அப்படிங்கிற மாதிரி அப்போசிஷன்ஸ் கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வக்ஃப் போர்டுக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 108 செக்ஷன் 108A அந்த பிரிவில் என்ன ஒரு இது இருந்ததுன்னா, எந்த ரூல் வந்தாலும் அந்த நில அபகரிப்பு இல்லை எந்த இது வந்தாலும் அது வந்து வக்ஃப் போர்டு கீழே இருக்க அந்த நிலங்களுக்கு அப்ளை ஆகாது அப்படின்ற ஒரு ரூல் இருந்தது. இப்போ அதையும் எடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ இதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியுது? இதெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட்டை இன்னும் சீர்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? இது எல்லாமே ஒரு கட்டமுமே ரொம்ப பிளான்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்குன்னு இதில் எதுவுமே நல்லது இல்லைன்னா கிடையாது. அந்த டிஜிட்டலைசேஷன் ஆஃப் த அந்த டாக்குமெண்ட்ஸு, அப்புறம் வந்து இதை சரியாக மேனேஜ் பண்ணணும். இந்த அட்ஜுடிகேஷனில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் உள்ள கொண்டு அதெல்லாம் நல்ல ஜாப். ஆனால் என்ன பிரச்சனைனா, இங்கே ட்ரைபுனலை எலிமினேட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வெறும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வைக்கிறது தான் தவறு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதற்கப்புறம் நம்ம முன்னாடி ஒன்று சொல்கிறேன்னு சொன்னோம் இல்லையா, அமித்ஷா சொன்ன நம்பர்கள்
கிட்டத்தட்ட 116% இன்க்ரீஸ் இந்த நம்பர் ஆஃப் வக்ஃப் லேண்ட்ஸ் ரெஜிஸ்டர்ட் ஆஃப்டர் 2013 ஒரு டேட்டா. அதாவது ஒரு 20 லட்சம் வக்ஃப் நிலங்கள் வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் 2013 அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா. அது வந்து அது இந்த ஜும்லா சொல்வார்ல, இவர் அமித்ஷா சொல்வார் ஜும்லா அப்படின்ட்டு. அது ஜும்லா, அது ஒரு ஜும்லா. ஏன்னா இந்த அப்போசிஷன்ஸ் வந்து இதெல்லாம், அதாவது இவங்க என்ன காரணமாக வைக்கிறாங்கன்னா, இந்த என்க்ரோச்மெண்ட்ஸ் நிறைய நடக்குது, இதுலேருந்து மொத்தமாக இத்தனை லட்சம் கோடிக்கு இருக்க அந்த சொத்துல இருந்து மொத்தமாக 167 கோடி தான் வருமானம் வருது, அதனால மிஸ்மேனேஜ்மெண்ட்ஸ் நடக்குது அப்படின்ற காரணங்கள்லாம் சொல்லி, அதன் பிறகு 2013 அப்புறம் இவ்வளோ பெருசாக ப்ராலிஃபரேட் ஆயிடுச்சு, அதனால கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடங்கள்லாம் வக்ஃப் நிலத்துக்கு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுற மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட போனாங்க. ஆனால் இது அந்த அப்போசிஷன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு டேட்டா எடுக்கிறாங்க. 2009 தான் வம்சி அப்படின்ற இந்த போர்ட்டல் ஆக்டிவேட் ஆச்சு. இந்த வம்சின்ற போர்ட்டல் எதுக்குன்னா, டிஜிட்டலைசேஷன் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ், இந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டிலாம் என்னென்ன இருக்குது அதை சர்வே எடுத்து அதை வந்து அப்லோட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சரியாக மெயின்டைன் பண்ண, அவங்ககிட்ட என்னென்ன லிட்டிகேஷன் போயிட்டுருக்கு, அவங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது, என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, இதை யார் தானம் தந்தா, இதோட மேனேஜர் யார், அதாவது முதவல்லி யார், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் 2009 தான் இந்த டிஜிட்டலைசேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அப்போ 2013 என்ன ரெக்கார்ட்னா, அக்கார்டிங் டு வம்சி 2 மாநிலம் மற்றும் 2 யூனியன் டெரிட்டரி மட்டும் தான் கம்ப்ளீட் டிஜிட்டலைசேஷன் பண்ணியிருந்தாங்க. அப்போது அன்றைக்கி என்ன டேட்டா, அன்றைக்கி இருந்த டேட்டா கம்ப்ளீட் டேட்டாவே கிடையாது, அது ஒரு இன்கம்ப்ளீட் டேட்டா. அன்றைக்கி இருந்த டேட்டா என்ன சொல்லுது தெரியுமா, டெல்லியில் 2013 மொத்தமாக 9 வக்ஃப் நிலங்கள் தான் இருக்குது, வக்ஃப் ப்ராப்பர்ட்டி தான் இருக்குன்னு அப்லோட் பண்ணியிருக்காங்க. 2025 1038 இருக்குது, அதாவது 11,533% இன்க்ரீஸ். உத்தரப்பிரதேசில் 0 வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆனால் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது 27% வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உத்தரப்பிரதேசில் தான் இருக்குது. ஆனால் 2013 டேட்டா என்ன சொல்லுதுன்னா, 0 வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்குது அப்படின்ட்டு 2013 டேட்டா சொல்லுது. 2025 என்ன சொல்லுதுன்னா 15,386 வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் என்ன சொல்கிறாங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி தான் 2013 இருந்ததுன்றாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 32,532 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது 3,23,000% இன்க்ரீஸ். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஒரு டேட்டா, இன்கம்ப்ளீட் டேட்டா எடுத்து அது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து மக்களை வந்து இவங்க இந்த முஸ்லீம்ஸ் வந்து நம்மளோட நிலத்தெல்லாம் அபகரிக்கிறாங்க, கவர்மெண்ட் நிலத்தை அபகரிக்கிறாங்க, அப்புறம் உங்களுக்கு சேர வேண்டிய நலத்திட்டங்களை அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜை கட்டமைக்கிறாங்களே, அதுதான் இந்த சட்டத்தின் தோல்வி. நீங்கள் இப்போ நம்ம சொன்னல, இது வந்து உண்மையிலேயே இது வந்து நிர்வாக மேம்பாடா இல்லை மதவாத தலையீடா அப்படின்ற ஒரு கேள்விக்கு உங்களுக்கு இது வரைக்கும் நான் சொன்ன டேட்டாஸ் எல்லாம் பதில் வந்துட்டு இருக்கும். கரெக்டாக போதாமல் இருக்கா வக்ஃப் வாரியத்தில்? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா, கர்நாடகாவில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, அவங்களுக்கு வந்து ஒரு 4 ஏக்கர் லேண்ட் இருக்குது, 4 ஏக்கர் லேண்டை வக்ஃப் இது கொடுத்துருக்காங்க. அவங்க இன்னும் மாதத்துக்கு 12,000 ரூபா இதில் லீஸில் இருக்காங்க. அப்போ இதெல்லாம் அண்டர் யூட்டிலைஸ்ட், இதற்கான சட்ட போராட்டங்கள்லாம் போய்கிட்டு இருக்குது. இது மாதிரி அண்டர் யூட்டிலைஸ்டாக இருக்க விஷயங்கள் எல்லாம் இன்னும் பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு எப்படி கொலாபரேட் பண்ணுங்கிறது தான் வழியாக இருக்கணுமே தவிர்த்து, அந்த உசர்பிங் த பவர்ன்னு இருக்குல்லையே, அதாவது அந்த ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுன்னு இருக்கு இல்லையா, அதாவது ஒரு மதம் சார்ந்த ஒரு இடத்துல அரசு தன்னுடைய இருப்பை காட்டிக்க நினைக்குது இல்லையா, அது வந்து தவறு. ஏன்னா இந்தியா இஸ் அ செக்குலர் நேஷன், இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. இந்தியா எந்த ஒரு மதத்தினோடும் தன்னை சரியான தூரத்தில் வச்சுக்கும். அதுதான் நம்ம நாட்டினுடைய மதசார்பின்மை. ஓகேவா? ஆனால் இந்த கட்டத்தில் இவங்களோட மேனேஜ்மெண்ட்டில் உள்ள போகிறது, இவங்களோட அட்ஜுடிகேஷன் ப்ராசஸில் உள்ள போகிறதெல்லாம் தவறு. என்ன பண்ணலான்னா, ட்ரைபுனலோட, அதாவது தீர்ப்பாயத்தோட தீர்ப்பு ஃபைனல்னு இல்லாமல் அதை மேல்முறையீடுக்கு எல்லா இடத்துலையும் கொண்டு போகலான்ற ஒரு தீர்வு கொடுக்கலாம். ஓகேவா? சரி, அப்போது இதுக்கு என்னதான்டா தீர்வு? அதாவது இதே மாதிரி வக்ஃப் மற்ற நாட்டிலையும் இருக்குன்னா அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நம்ம நாட்டுக்கான தீர்வுக்கு வரேன். ஆனால் அதற்கு முன்னாடி மற்ற நாடுகளில் இந்த வக்ஃப் இதில் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டர்க்கியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1920 பார்த்திங்கன்னா கெமால் ஆர்த்துட்டூர் அப்படின்ற அவரோட ஆட்சியில் டர்க்கியை செக்குலர் நாடாக அறிவிக்கிறார். இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வக்ஃபுக்குன்னு தனியாக ஒரு சென்ட்ரல் போர்டை போட்டு அதை வக்ஃப் நிலங்கள்லாம் அவங்க எடுத்து அவங்க தான் நிர்வகிக்கிறாங்க. எந்த போர்டும் கிடையாது, ஆனால் சிங்கிள் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன் அதை மேனேஜ் பண்ணுது. எகிப்தில் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் வக்ஃப் அப்படின்றது தனியாகவே போட்டு அதை அரசு தான் மொத்தமாக கையகப்படுத்தி அவங்க தான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான்லேயும் பார்த்தீங்கன்னா வக்ஃப் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி ஓமான்லேயும் பார்த்தீங்கன்னா வக்ஃப் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இது மாதிரி வக்ஃப் டிபார்ட்மெண்ட் தான் அதை தனியாக எடுத்து இது பண்ணுவாங்க. ஆனால் இந்தியா என்ன, ஆனால் இப்போ நான் சொன்ன கண்ட்ரியோட நேச்சரில் பாருங்க, மலேசியாலையும் அப்படி தான், இந்தோனேஷியாலையும் அப்படி தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாம் தங்களுடைய நாட்டை வந்து இஸ்லாத்தோட ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் பண்ணியிருக்க நாடு. அப்போது இந்த நாடுகள்லாம் இஸ்லாமிஸ்ட் நாடு.
இந்த நாடுகள் அதை பண்ணலாம். ஆனால் இந்தியா தன்னை ஒரு மதசார்பற்ற நாடுன்னு அறிவிச்சிருக்கு. அப்போது எல்லா மதத்தினரிடமிருந்தும் ஒரு தூரத்தில் இருக்கும். அதுதான் இந்தியா கடைபிடிக்கிற மதசார்பின்மை. அப்படி இருக்கும்போது இந்த மதத்தின் ஊட தலையிடுவது சரியில்லை. அதாவது நிலங்களை நிர்வாகத்தை சீர்படுத்துகிறேன், மேலாண்மை பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் அவங்களோட உரிமை, அதாவது டாக்டரின் ஆஃப் எசென்ஷியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்த வக்ஃப் ரெகக்னைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுக்குள்ளே போய் உங்கள் அந்த அத்துமீறல் இருக்குல்ல, அந்த அத்துமீறல் தவறு. மேலாண்மைன்ற பேரில் ஆதிக்கம் செலுத்த நினைப்பது வந்து தவறு. இதுதான் என்னுடைய டேக். ஆனால் சரி, குற்றச்சாட்டு வச்சிட்டா என்னடா ஆக்சுவல் சொல்யூஷன் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, இப்போ கொண்டு போகிறாங்க இல்லையா கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சர்வே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங், இந்த வக்ஃப் முதவல்லீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் சரியான ட்ரைனிங் கொடுக்கணும். அவங்களுக்குலாம் சரியான ட்ரைனிங் அண்ட் டிஜிட்டைசேஷன் டெக்னிக்ஸ்லாம் சொல்லிக் கொடுத்து, சர்வேஸ் எடுத்து அதெல்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுத்து, எல்லா நிலத்தையும் வக்ஃப் அந்த இப்போ பார்த்தீங்கன்னா உமீத் போர்ட்டல்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வக்ஃப் திட்டத்தையே உமீத் அப்படிங்கிற ஒரு அக்ரோனிமில் ஒரு புது திட்டமாக அமைச்சிருக்காங்க. யூனிஃபைட் வக்ஃப் மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட். இந்த வக்ஃப் ஆக்ட் இருக்குல்ல 1995, இதை இதற்காக பேர் மாற்றினாங்க. என்னென்ன மாற்றங்கள் கொண்டு இதை இந்த நிர்வாகத்தை சரியாக செய்யணும். அதுபோல் ஏன் இது முக்கியம், இந்த வக்ஃப் நிலங்களின் நிர்வாகம் ஏன் முக்கியம்னா, இதுலேருந்து வர வருமானம் இருக்கு இல்லையா, இது இஸ்லாம் நண்பர்கள் இருக்காங்களே அவங்களின் வாழ்வு முன்னேறுவதற்கு பயன்படலாம். ஏன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து இந்தியாவில் இருக்க இஸ்லாமியர்கள் வந்து இன்னும் லிட்ரஸி ரேட்டில் கம்மியாக இருக்காங்க, அவங்களோட எக்கனாமி வைஸ் அவங்களும் கம்மியாக இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா இஸ்லாத் மதத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்பாரிட்டி இருக்குது. அந்த டிஸ்பாரிட்டியை கொடுக்கணும், இதுலேருந்து வர வருமானங்களை எஃபெக்டிவாக எடுத்து யூஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ரெவன்யூ மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதாவது இந்த வேல்யூவேஷன், இப்போ என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூவேஷன்லாம் சரியாக பண்ணணும். இந்த நிலங்களினுடைய வேல்யூவேஷன், இந்த ரெண்ட் வேல்யூவேஷன் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்கும் அரசு தன்னுடைய உதவிகரத்தை நீட்டணும். அல்லது ஒரு ஆட்ஹாக் பாடி போட்டு, ஒரு தற்காலிக ஒரு அமைப்பு போட்டு, இப்போ இருக்க ரெஜிஸ்டர் பண்ண நிலத்தில் எல்லாத்துடைய வேல்யூ ரீவேல்யூவேஷன் பண்ணி அதை அப்லோட் பண்ணி அதற்கான ரெண்டல் வேல்யூ எவ்வளோ, அதற்கான லீஸ் வேல்யூ எவ்வளோங்கிறத போட்டு லிமிட்ஸ் பண்ணுவோம். இந்த லிமிட்டுக்கு கீழே போகக்கூடாது, இந்த லிமிட்டுக்கு மேலே போகக்கூடாது, அந்த லீஸ் லிமிட்ஸை போட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அவங்க அந்த வாடகை விடுறதா இருந்தாலும் இல்லை வேறு என்ன ப்ராசஸ் பண்ணாலும் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் பண்ணுற மாதிரி சட்டத்தை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரது மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கலாம். அதுக்கப்புறம் இவங்க கொண்டு வந்த இன்னொரு நல்ல சரத்து என்னென்னா, ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த நம்ம வக்ஃப் அலாவுத் சொன்னோம் இல்லையா, அதாவது ஃபேமிலி வக்ஃப் இருக்கு இல்லையா, அந்த வக்ஃப் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எப்படி மிஸ்யூஸ் பண்ணுவாங்கன்னா, பெண்களுக்கு வந்து இந்த இன்ஹெரிட்டன்ஸ் போகக்கூடாதுன்றதுக்காக இந்த வக்ஃப் எழுதி வச்சுட்டு அதுலேருந்து வர வருமானம் வெறும் ஆண் பிள்ளைகளுக்கோ இல்லை அவங்களோட மனைவிகளுக்கோ போகிற மாதிரி பண்ணுவாங்க. பெண் பிள்ளைகளுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் போகக்கூடாதுன்ற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்ல வருதுன்னா, அப்படி ஃபேமிலி வக்ஃப் வரும்போது அந்த இன்ஹெரிட்டன்ஸை யார் லீகல் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் போகணும், யாரையும் தனியாக ஒதுக்கி வைக்கக்கூடாது. பெண்களோ இல்லை ஒரு விடோடாக இருக்காங்க, அதாவது ஒரு கைம்பெண்ணாக இருக்காங்க இல்லை ஒரு பெண்ணாக இருக்காங்கன்றதுக்காக அவங்க விடுபட்டு போகக்கூடாது, அவங்களும் இந்த ஃபேமிலி வக்ஃபில் ஒரு பார்ட்டாக இருக்கணுன்றதுக்காக ஒரு சரத்தை சேர்த்துருக்காங்க. அது உண்மையிலே பாராட்டுதலுக்குரியது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வேறு என்ன பண்ணலாம், இந்த வேல்யூவேஷன்லாம் அவங்க இருக்கலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதன் பிறகு இந்த ட்ரைபுனல் இருக்கு இல்லையா, அந்த ட்ரைபுனல்லையுமே சரியான ஒரு இந்த சட்டங்கள் தெரிஞ்ச கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து ட்ரைபுனலில் இருக்கலாம். ஓகேவா, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். இதுதான் பண்ண முடியும். பேசிக்கலி வேல்யூவேஷன் கரெக்டாக பண்ணணும். அதன் பிறகு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதாவது வர வருமானத்தை சரியான அளவில் செலவீடு செய்கிறாங்களா அப்படிங்கிறத ஆடிட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ரீவேல்யூவேஷன் பண்ணணும், அதற்கப்புறம் ட்ரைபுனல் ஆளை மாற்றணும், அதன் பிறகு அந்த சொல்கிறபடி அந்த செலவுகள் செய்யப்படுதா அப்படிங்கிற ஆடிட் பண்ணணும். ஓகேவா, ரீவேல்யூவேஷன், ஆடிட், அப்புறம் இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும். இதுதான் 3 ஸ்டெப் சொல்யூஷன்ஸ். இதற்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்க்காம நம்ம வந்து பவர் ஸ்ட்ரக்சரில் போய் கைய வைக்கிறோம், இல்லை வந்து அந்த ரிலீஜியஸ் ஸ்ட்ரக்சரில் போய் கைய வச்சோம்னா நம்ம இந்திய நாட்டினுடைய மதசார்பின்மையை அது குலைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இன்றைக்கி இது மூலமாக அவங்க கூட நிறைய கருத்தை ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த வீடியோ மூலமாக நீங்கள் நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.